إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மகத்தான இறை தூதர், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, பண்புகள் என்ன, உயர்ந்த ஒழுக்கங்கள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான கல்வி ஞானங்கள், தத்துவங்கள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் படித்து வரும்போது இமாம் அயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த இந்த ஷிஃபாவிலிருந்து இரண்டாவது பகுதியில் நாம் முக்கியமான ஒரு பிரிவில் இருக்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எத்தகைய மகத்தான கல்வி ஞானத்தை, அறிவு திறமையை கொடுத்திருந்தான், நாவன்மையை, சொல் திறமையை வழங்கியிருந்தான். அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை யாருக்கு எப்படி அழகிய முறையில் எடுத்துரைக்க வேண்டுமோ அதுபோன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பான அந்த அல் கவுலுல் பலீக், அல் லிசானுல் ஃபஸீஹ், மிக இலக்கிய நயம் படைத்த வார்த்தைகளை உள்ளடக்கிய சுருக்கமான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள், கருத்துகள் மிகுந்த வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவற்றை பயன்படுத்தி எப்படி மக்களிடத்திலே தாவா செய்தார்கள் என்பதை சுருக்கமாக இந்த நூலிலே இமாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 4 செய்திகளை இந்த பிரிவினுடைய முதல் பகுதியிலே இமாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதிலே சென்ற அமர்விலே அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தான் குடும்பத்தார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதத்தை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்த் குடும்பத்தார்களுக்கு எழுதிய கடிதத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனிங்க. வகவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஹ்தின் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மஹ்திஹா வ மஹ்திஹா வ மஸ்கிஹா வ பஅஸ் ராஇயஹா ஃபித் தஸ்ரி வஃப்ஜுர் லஹு ஸமத வ பாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலத் மன் அகாம الصلاة كان مسلما ومن آتى الزكاة كان محسنا ومن شهد أن لا إله إلا الله كان مخلصا لكم يا بني نهد ودايع الشرك ووضايع الملك لا تلقط في الزكاة ولا تلحد في الحياة ولا تتثاقل عن الصلوات. ஆஹா, எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இவ்வளவு சுருக்கமாக, குறிப்பாக ஜகாத்தை பற்றி அவர்களுக்கு வலியுறுத்தி, அந்த மக்களுக்கான துஆவை செய்து, அந்த மக்களுக்கான மகத்தான ஒரு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த சொற்றொடரிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நஹ்த் குடும்பத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். இந்த நஹ்த் குடும்பத்தார்கள் யார் இவர்கள்? இந்த நஹ்த் குடும்பத்தார்கள் இவர்களும் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதம் தான் இது. முதலாவதாக அந்த மக்களுக்கு துஆ செய்கிறார்கள். துஆ செய்வதற்கிறதே அது ஒரு துஆ செய்பவருக்கும் சரி, அந்த துஆவை கேட்பவருக்கும் சரி, மகத்தான ஒரு பவர், ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இன்று குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லது நான் அரப்ஸ்க்கு மத்தியில் இந்த பழக்கங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது என்று சொல்லலாம். அதாவது ஒருத்தரை சந்திக்கும் போது அவருக்காக வேண்டி துஆ செய்வது, ஒருத்தருக்கு கடிதம் எழுதும்போது அவருக்காக துஆ செய்வது, துஆவை கொண்டு ஆரம்பிப்பது, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி ஸலவாத்து சொல்லி ஆரம்பிப்பதோடு சேர்த்து அவர்களுக்காக துஆ செய்வது, நல்ல துஆக்களை அதிகமாக செய்வது.
இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த உயர்ந்த மகத்தான ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் எல்லோருக்கும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். துஆ செய்வதற்கு, அதுவும் பிறருக்கு நன்மையை வேண்டி, பரக்கத்துகளை வேண்டி, அல்லாஹ்வுடைய அருளை உதவியை வேண்டி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டி துஆ செய்வதற்கு விசாலமான உள்ளம் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளம் நெருக்கடியில் இருக்குமோ, யாருடைய உள்ளம் பொறாமைகளாலும் போட்டிகளாலும் காழ்ப்புணர்ச்சிகளாலும் நிரம்பி இருக்குமோ, அவர்கள் பிற மக்களுக்கு நன்மையை கொண்டு, மன்னிப்பை கொண்டு, பரக்கத்தை கொண்டு துஆ செய்யவே மாட்டார்கள். யார் இந்த குறிப்பா, அதாவது குடும்பத்துக்குள்ளார நீங்க பார்த்தீர்களே ஆனால் போட்டி பொறாமையினால உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சியால் நிரம்பி இருப்பவர்கள், அல்லது சில கொள்கைகளால் பிரிந்து, சில மார்க்க விஷயங்களில் கருத்து வேற்றுமைகளால் பிரிந்து குரோதத்தால் யாருடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்குமோ அவர்களும் பிற மக்களுக்காக துஆ செய்ய மாட்டார்கள். யாருடைய உள்ளம் இவற்றையெல்லாம் தாண்டி ஈமான் என்ற அந்த உயர்ந்த இறை நம்பிக்கையினால் மகத்தான அல் உஹுவத்துல் ஈமானியா, ஈமானிய சகோதரத்துவத்தை கொண்டு யாருடைய உள்ளம் அலங்காரம் பெற்றிருக்குமோ அவர்களால் தான் பிற மக்களுக்கு நல்ல துஆக்களை மனமுவந்து விருப்பத்தோடு அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்து உண்மையான உள்ளத்தோடு கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய உண்மையான நல்ல உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுக்குள்ளார போவோம். அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹுவே பாரிக், நீ அருள் புரிவாயாக, நீ ஆசீர்வதிப்பாயாக, நீ அபிவிருத்தி செய்வாயாக, உன்னுடைய அருள் வளங்களை நீ பொழிவாயாக. அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துகளை, அல்லாஹ்வுடைய கருணைகளையும் அல்லாஹ்வுடைய விசாலத்தையும் தேடி பிரார்த்திக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் பரக்கத் என்பது. சரியா? இதுக்கு அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை உலமாக்கள் விளக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், முடியாது. புரியுதா? அவ்வளவு ஒரு மகத்தான வார்த்தை இந்த பரக்கத் என்பது. அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹுவே நீ அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் பரக்கத்து? யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுவார்களோ அவர்களுடைய மனநிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து, அதாவது எங்க டச் பண்ணா அவங்களுடைய உள்ளம் அப்படியே குளுமை அடையுமோ, அவர்களுடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சியால் பூரிப்படையுமோ அங்க டச் பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? யமன் நாட்டிலே, அதுபோன்று அந்த யமன் நாட்டுடைய மலை பகுதிகளிலே கால்நடைகளோடு வசிக்கக்கூடிய, அந்த அல்லாஹு தஆலா படைத்த இயற்கையான அந்த இயல்புகள், கால்நடைகள், விவசாயங்கள், தோட்டங்கள், துறவுகள், அதோடு வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதும் பொழுது அவர்களுக்கு எது விருப்பமாக, அவர்களிடத்திலே எது விலை போற்றத்தக்கதாக இருக்குமோ அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து இந்த கடிதத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹுவே நீ பரக்கத் செய்வாயாக. யாருக்கு? லஹும், அவர்களுக்கு. யாரை குறிக்கிறது இந்த இடத்துல? குறிப்பாக அந்த நஹது குடும்பத்தார்களுக்கு. ஃபீ மஹ்திஹா, மஹ்த் என்று சொன்னா தண்ணீர் கலக்காத தூய்மையான பால். யா அல்லாஹ் அந்த குடும்பத்தார்களுடைய பாலிலே நீ பரக்கத் செய்வாயாக. அதுபோன்று வ மஹ்திஹா, எந்த பாலிலிருந்து கிரீம், அதாவது நம்ம ஊர்ல தமிழ்ல சொல்லுவாங்கல்ல வெண்ணெய் எடுக்கப்பட்டு விடுமோ, அந்த சொல்லுவாங்கள்ல கொழுப்பு நீக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதனுடைய வெண்ணெய் எடுக்கப்பட்டு விட்டதோ அந்த பாலிலேயும் பரக்கச் செய்வாயாக. அதுபோன்று ஓ மத்கிஹா, எந்த பாலிலே தண்ணீர் கலந்து குடிப்பதற்காக, வெறும் பாலை குடிக்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து மென்மையாக்கி குடிப்பாங்க. குறிப்பாக ஒட்டக பால் போன்றதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். சரிங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தினுடைய முதல் பகுதியிலே அந்த மக்களுக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு பாலிலே பரக்கத் செய். அந்த பால் எப்படிப்பட்ட பாலாக இருந்தாலும் சரி, அதாவது தூய்மையாக அப்படியே கறந்து இருக்கக்கூடிய பாலாக இருந்தாலும் சரி, கறந்ததற்கு பிறகு வெண்ணெய் எடுக்கப்பட்ட பாலாக இருந்தாலும் சரி, அல்லது தண்ணீர் கலக்கப்பட்ட பாலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பால் வகைகள் எல்லாத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வாயாக. உங்களுக்கு நல்ல தெரியும், கால்நடைகளோட பழகியவர்களுக்கும், விவசாயிகளோட பழகியவர்களுக்கும், கிராமத்து மக்களோட பழகியவர்களுக்கும் அவர்களுடைய பிரதான உணவு என்பது முற்காலத்தில் பாலாகத்தான் இருந்தது. இன்றைய காலத்தில் தான் நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்துவிட்டது. அந்த காலத்தில் பால் தான் மனிதர்களுடைய பிரதான உணவு, பாலும் மாமிசமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய பாலுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துடைய துஆவை கேட்டதின் மூலமாக
அந்த மக்களுடைய கால்நடைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே துஆ கேட்டிருக்கின்றார்கள். இப்ப கால்நடை என்பது நேரடியாக இங்கு சொல்லப்படல. யா அல்லாஹ் அவர்களுடைய பாலிலே பரக்கத் செய். அந்த பால் கறக்கப்பட்ட பாலாக இருக்கட்டும், அல்லது வெண்ணெய் எடுக்கப்பட்ட பாலாக இருக்கட்டும், அல்லது குடிப்பதற்காக இருக்கக்கூடிய தண்ணீர் கலக்கப்பட்ட பாலாக இருக்கட்டும், அந்த பால்களிலே நீ பரக்கச் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கக்கூடிய அந்த சொல்லானது அவர்களுடைய உணவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துடைய துஆக்களை கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு எந்த ஒரு சமூகத்திற்கு உணவு நெருக்கடி இருக்குமோ அந்த சமூகத்தால் எதையும் சாதிக்க முடியாது. மனிதனுக்கு முதல்ல பசி இருக்கக்கூடாது. பசி இருக்குமேயானால் அவன் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி விடுவான். தன்னுடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை அவன் நிறைவேற்றுவதற்கோ அல்லது பல லட்சியங்களை அடைவதற்கோ அந்த பசி அவனுக்கு தடையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் சரி பசியை போக்குவதனுடைய அடிப்படை வேலையை செய்வார்கள். புரியுதா? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எதை மறந்திருக்கிறதோ, அதாவது ஏழைகளுடைய பசியை போக்குவது, இது முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் சமூகமாக இது குறித்து அக்கறை செலுத்துவது, கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது. ஏதாவது பெருநாளைக்கு மற்ற விசேஷமான நாட்கள்ல உணவளிப்பது என்பது வேறு, ரமதானுடைய மாதங்கள்ல உணவளிப்பது என்பது வேறு. மொத்த சமூகமாக அன்றாட வாழ்க்கையில் பசித்தவர்களின் பசியை போக்குவது என்பது அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்திய ஒன்று. இதுக்கு நான் ரொம்ப தூரமா போய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல. சுருக்கமா ஒரே ஒரு ஆயத்தை சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல கூட அந்த தப்சீர் வகுப்பு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபத்தின் அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நம்மை பார்த்து கேட்கிறான், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களே பாய்மார்களா, சொர்க்கத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குப்பா, அந்த மலையை தாண்டினாதான்ப்பா சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த மலை என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது பசித்த கடுமையான பசியுடைய நாளில் மண்ணோடு மண் ஒட்டி மண்ணிலே புரண்டு கிடக்கின்றானே அந்த வறுமையில் தவிக்கக்கூடிய அந்த ஏழை, அவனுக்கு நீ உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எந்த அளவுக்கு பசித்தவர்களின் பசியை போக்குவது அல்லாஹ்விற்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அமலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, நபியே இஸ்லாமிலே சிறந்தது எது என்பதாக. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்இமுத் தஆம், நீங்கள் உணவளிப்பீர்களாக என்று. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அவர்களுடைய பசியை போக்குவதற்கு, ஏனென்று சொன்னா சமூகம் பெரிய சமூகம், ஆனா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளோ ஒரு குறிப்பிட்ட அளவிலான கால்நடைகள். அப்ப அந்த குறிப்பிட்ட அளவிலான கால்நடைகளை கொண்டு அந்த மக்களெல்லாம் அதனுடைய பாலை கொண்டு அவர்கள் உணவாக எடுத்து நிறைவடைய வேண்டும் என்றால் அங்கே கண்டிப்பாக அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்து தேவை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே முதலாவதாக கேட்கின்றார்கள். அப்ப எப்போ ஒரு பொருள்ல பரக்கத்து வந்துடுமோ அந்த பொருள் பார்ப்பதற்கு குறைவாக இருக்கும், ஆனா அதன் மூலமாக நிறைவேறக்கூடிய தேவைகளோ அல்ஹம்துலில்லாஹ் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த மக்களுடைய கால்நடைகள், அந்த கால்நடைகளின் மூலமாக அந்த மக்கள் பெறக்கூடிய பிரதான உணவாகிய அந்த பாலுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மஹ்திஹா வ மஹ்திஹா வ மல்கிஹா. ஹா என்பது அந்த நஹது குடும்பத்தார்களை பார்த்து மேலக்கூடிய லமீர், சுட்டு பெயர். மஹத் என்று சொன்னால் கலக்கப்படாத கறக்கப்பட்ட பரிசுத்தமான பால். மஹத் என்று சொன்னால் அதிலிருந்து வெண்ணெய், அதனுடைய கொழுப்புகள் எடுக்கப்பட்டு விட்ட அந்த பால். மஸ்க் என்று சொன்னால் தண்ணீர் கலக்கப்பட்டு குடிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பால். இப்போ நம்ம டீ போடுறோமா இல்லையா? அப்போ டீ போடும் பொழுது பியூர் பாலில் போட மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான அவர்களுடைய பால் உணவுகளிலும் அல்லாஹ்வே நீ அவர்களுக்கு பரக்கத்து வழங்குவாயாக. அல்லாஹ் அக்பர். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு துஆ யமன் நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்குமேயானால் அவர்கள் எவ்வளவு பெரிய பரக்கத்து பொருந்தியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே யமன் நாட்டை குறித்து அவ்வளவு நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள், அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். சரியா? அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வபஅஸ் ராஇயஹா வபஅஸ் ராஇயஹா ஃபித்தஸ்ரி. அல்லாஹ்வே அந்த நஹது குடும்பத்தார்களுடைய மேய்ப்பாளர், ஆடு மாடு ஒட்டகங்கள் அவற்றை மேய்க்கக்கூடியவரை நீ அனுப்புவாயாக, அவர்களை நீ பரப்புவாயாக. எங்கே?
ஃபித் தஸ்ரி வபஅஸ ராஇயஹா ஃபித் தஸ்ர். தஸ்ர் என்று சொன்னால் அல் மால் அல் கசீர், அதிகமாக செல்வத்திலே. அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடியவங்க அந்த கால்நடைகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது அந்த கால்நடைகள் நன்கு உணவருந்தி அது விற்பனை செய்யப்பட்டால் நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல அந்த கால்நடைகளை அழைத்து கொண்டு மேய்ப்பதற்காக செல்லும் பொழுது யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல புற்களை உடைய பசுமையான நிலங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக. தஸ் என்பதற்கு 2 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று அல் மாலுல் கசீர், இரண்டாவது அல் ஹஸ்பு வன் நபாத். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நுணுக்கமாக ஒரு சமூகத்தினுடைய தேவையை புரிந்திருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பான இயற்கையான அடிப்படைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்திருக்கின்றார்கள். ஒரு மக்களுடைய உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்திருந்தார்கள்? அந்த மக்களுடைய கால்நடைகளுக்கு துஆ செய்துவிட்டு அந்த கால்நடைகள் எங்கு மேயச் செல்லுமோ அந்த கால்நடைகளுடைய உணவுகளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலக மக்களுக்கெல்லாம், அகில உலக படைப்புகளுக்கெல்லாம் நபியே உங்களை நாம் ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த சொல் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஒரு பக்கம் அந்த மக்களுடைய பசிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மக்களுடைய கால்நடைகளும் வயிறார சாப்பிட வேண்டும். அவை மேய செல்லும் பொழுது மேய்வதற்கான மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் அவை திரும்பி விடக்கூடாது. அப்படி இருந்தா எப்படி அதிலிருந்து பால் சுரக்கும்? அந்த பால் ஒரு சின்ன மடியில எவ்வளவு பேருக்கு வரக்கூடிய பால் வரும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துஆ என்பது அந்த மக்களுடைய உணவுக்காக செய்துவிட்டு அந்த உணவு எந்த கால்நடைகளின் மூலமாக கிடைக்கப் பெறுகிறதோ அந்த கால்நடைகளுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி இருக்கிறார்கள் பாருங்கள். வபஅஸ், அல்லாஹ்வே நீ அனுப்புவாயாக, ராஇயஹா, அந்த கால்நடைகளை மேய்க்க செல்கிறார் அல்லவா, அவரை எதை நோக்கி அனுப்புவாயாக? ஃபித் தஸ்ரி, எங்க நல்ல புற்பூண்டுகள் விளைந்து பசுமையாக இருக்கின்றனவோ அந்த நிலங்களை நோக்கி ரப்பே அந்த கால்நடைகளை மேய்ப்பவரை நீ அனுப்பி வைப்பாயாக. அப்ப சில நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடியவங்க பாருங்க, ஆடு மாடு ஒட்டகங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு பக்கம் கிழக்கு போவாங்க, ஒரு நாளைக்கு மேற்குக்கு போவாங்க, ஒரு நாளைக்கு இன்னொரு திசையில போவாங்க. இப்படி மாறி மாறி பல திசைகள்ல போவாங்க. அப்ப எந்த திசைகளில் பசுமையாக புற்பூண்டுகள் இருக்குமோ அந்த திசையை நோக்கி, அந்த பூமியை நோக்கி அந்த மேய்ப்பாளர்களை நீ அழைத்து செல்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். சரி, ஆடு மாடு ஒட்டகங்கள் மேய்ந்து விட்டன. அடுத்து அதற்கு என்ன தேவை? மேய்ந்ததற்கு பிறகு, நல்லா சாப்பிட்டதற்கு பிறகு அது செரிமானமாவதற்கு, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. பொதுவாக பாலைவனங்கள்லையும் அதே போல மலைப்பாங்கான இடங்கள்லையும் அந்த மழைகள் பெய்யும் போதுதான் அங்க தண்ணீர் இருக்கும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி துஆ செய்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு விரிவான ஒரு ஆழ்ந்த ஞானம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். பசிக்கு துஆ செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பசியை போக்குவதற்கு அல்லாஹ் காரணமாக்கிய கால்நடைகளுடைய பசி போவதற்கு, அதற்கு நல்ல வயிறார உணவு தேவை, உணவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அடுத்து மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு துஆ செய்தார்கள். சொன்னார்கள், வஃப்ஜுர் லஹு ஸமத், அல்லாஹ்வே அந்த மக்களுக்கு நீ கொஞ்ச நீரையும் பீரிட்டு வரக்கூடிய பெருநீராக ஆக்கி வைப்பாயாக. அப்ப எந்த ஊற்றுக்கண்ணுல கொஞ்சோண்டு தான் தண்ணி வருது, அந்த கொஞ்சோண்டு தண்ணீரை யா அல்லாஹ் நீ பெருக்கெடுத்து ஓடும் நீராக நீ ஆக்கி விடுவாயாக. வஃப்ஜுர், நீ பிளக்க வைப்பாயாக, பிளந்தோட செய்வாயாக. லஹு, அவர்களுக்கு. அஸ்ஸமத், அஸ்ஸமத் என்று சொன்னா அல் மாஉல் கலீல், ரொம்ப குறைவான தண்ணீர். அந்த குறைவான தண்ணீரை யா அல்லாஹ் நீ ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடச் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். இப்படியாக ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு துஆவை செய்துவிட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான துஆ செய்கிறார்கள் பாருங்கள். வபாரிக் லஹு, வபாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலதி, யா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. எதிலே? ஃபில் மால், அவர்களுடைய செல்வத்திலே, அவர்களுடைய சொத்திலே, வல் வலத், அவர்களுடைய குழந்தைகளிலே நீ பரக்கத் செய்வாயாக.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதுதான் இஸ்லாமை தழுவி வரக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய இந்த மார்க்கம் என்பது எப்படி உலகத்தையும் சேர்த்து இபாதத்துகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு இறை வழிபாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், உலகத்தை முற்றிலுமாக புறக்கணித்து எல்லாரும் சன்னியாசியா போயிடுங்க, துறவியா போயிடுங்க, உங்களுடைய தொழில் துறைகள் எல்லாம் வீணாக்கிட்டு நீங்க பள்ளிவாசல்ல போய் ஒதுங்கிடுங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. அல்லாஹு தாலா இந்த பூமியை நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். இதில் இருக்கக்கூடிய விளைச்சல்களை, இதில் இருக்கக்கூடிய வளங்களை அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறான். இவற்றை பயன்படுத்துவதோடு மறுமைக்கான அந்த விவசாயத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு பக்கம் உலகத்துக்கான விவசாயத்தையும் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் மறுமைக்கான விவசாயம் என்பது உலகத்தை வீணடித்து அல்ல. அப்படி இருந்தால் எப்படி மஸ்ஜிதுகள் கட்ட முடியும், எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய முடியும், எப்படி ஏழை எளியவர்களுக்கு உதவ முடியும்? அல்லாஹு தஆலா இந்த செல்வத்தை அதற்காகத்தான் படைத்திருக்கிறான். எந்த செல்வம் நமக்கு இகழப்பட்ட செல்வம், எந்த செல்வம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கான செல்வம் என்று சொன்னால், எந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகம் நாடப்படவில்லையோ, எந்த செல்வத்தை கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்யப்படவில்லையோ, எந்த செல்வம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த செல்வம்தான் சபிக்கப்பட்டது, அந்த செல்வம்தான் பழிக்கப்பட்டது, இகழப்பட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக அத்தகைய நிலையிலிருந்து. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக துஆ செய்தார்கள். வபாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலதி. சரியா? இந்த இடத்துல லஹு என்று வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த இடத்துல லஹும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் நீங்க வந்திருக்கு பாருங்க. அப்புறம் ஃபி மஹ்திஹான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ராஇயஹான் வந்திருக்கு. அது இப்படி எல்லாமே ஹாவுடைய தமீர், அப்புறம் லஹுடைய தமீர். அந்த நஹ்த் என்ற வார்த்தையை பன்மையாகவும் பயன்படுத்தலாம், ஒருமையாகவும் பயன்படுத்தலாம், அல்லது கபீலா என்ற அடிப்படையில் ஹாவுடைய தமீரை கொண்டு பயன்படுத்தலாம். எல்லாமே அரபி மொழியில ஒரு விசாலமான ஒன்று. அரபி மொழி இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு இது புரியும். சரி, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக மகத்தான ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுடைய குழந்தையிலும் நீ பரக்கத் செய்வாயாக. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை கவனிக்கிறோம். ஒன்று என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக துஆ செய்தார்கள்? முதல்ல இந்த கடைசி பகுதியில் செல்வத்துக்காக வேண்டி துஆ செய்றாங்க, மாலுக்காக வேண்டி. அது எந்த வகையான மாலாக இருக்கட்டும், திர்ஹம் தீனார்களாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது அசையா சொத்துகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பரக்கத்து செய்யும்படி துஆ கேட்டார்கள். இரண்டாவது, அவர்களுடைய குழந்தைகளுக்காக துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய குழந்தையிலே நீ அபிவிருத்தி செய் என்று. இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய முஸ்லிம் சமூகம் பிற மத கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கையாலும் சரி, ஒழுக்க சமூக பண்பாடுகளாலும் சரி, கலாச்சாரத்தாலும் சரி, மனநிலையிலும் சரி, எல்லா வகையிலும் பிற சமூக மக்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அறியாமலேயே அந்த பாதிப்புக்கு நம்ம ஆளாகிவிட்டோம். எவ்வளவுதான் பெரிய மார்க்கம் பேசக்கூடிய, மார்க்கத்தோட ஒட்டி உறவாடக்கூடிய, எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும், தொப்பி போட்டிருந்தாலும், புர்கா போட்டிருந்தாலும், நோஸ் பேஸு போட்டிருந்தாலும், கையில் எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும் சொன்னாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில்? அதாவது வட்டி எந்த அளவு பரவிடும் என்று சொன்னால், அதனுடைய ஜுவாலை, அதனுடைய புழுதி படாத, அதனுடைய ஜுவாலை படாத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு சவால்களுக்கு இடையில நம்ம இருக்கிறோம். என்ன விஷயத்தை சொல்ல வர இந்த இடத்துல, ஏன் இவ்வளவு தூரம் நான் இதை கொண்டு போய் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்று பெரும்பாலும் நம்ம மண்டையில என்ன ஏறி இருக்குன்னு சொன்னா, காஃபிர்களுடைய கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? அது என்ன சொல்லுவாங்க, பஸ் லிமிட்டான ஃபேமிலி, மாடர்ன் ஃபேமிலி, இப்படி லிமிட் ஃபேமிலி. அப்படி ஒரு நம்ம கல்யாணம் பண்ணணும், எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும்? 30 வயசுல கல்யாணம் பண்ணணும். என்ன நல்லா படிச்சு கிடிச்சு பெரிய காசெல்லாம் வாங்கி வீடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஒரு புள்ள பெற்றுக்கணும். அப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழிச்சுட்டு ஒரு புள்ள பெற்றுக்கணும். அதோட லைஃப்ல செட்டில் ஆயிடணும். வேற ஒன்றுமே நமக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதான். கடைசியில் என்ன ஆகும், இந்த 2 பிள்ளைங்களும் படிச்சு கிடிச்சு சம்பாரிச்சு அவன் எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். இப்போ இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஹோமேஜுக்கு போக வேண்டியதுதான். அதாவது 2 பேரும் ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டை சுற்றி வர வேண்டியது தான். என்ன அப்புறம் கடைசியில் என்ன ஆகும், பிள்ளைங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவானோ பார்த்துக்க வேண்டியது. இப்போ தான் வீடியோ கால் வந்துருச்சு, எதுக்கு நேராக பார்த்துக்கிட்டு வீடியோ கால்லேயே பேசிக்க வேண்டியது தான். என்னையா லைஃப் இதெல்லாம்? இது ஒரு லைஃபா? இது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம்.
அல்லாஹு அக்பர், பரக்கத்தா பிள்ளைகளை பெற்றுக்கணும். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற காசு பணம் இருக்கு பாருங்க. அந்த காசு பணத்தை வச்சு நாமும் 10 புள்ள பெற்றுக்கிட்டு 10 பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். அவ்வளவு காசு இருக்கு ஒவ்வொரு பணக்காரன்ட்டையும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கஞ்ச பிசினாரிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? வீடு கட்டுவாங்க. எத்தனைக்கு? 10 கோடிக்கு 20 கோடிக்கு 5 கோடிக்குன்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய சமூகத்தில் உள்ள பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது காசு கொடுக்க மாட்டாங்க. என்ன அதே போல இல்லைங்க இந்த காலத்துல படிப்புலாம் கஷ்டங்க, படிக்க வைக்க குழந்தைங்களை பெற்றா படிக்க வைக்கிறது கஷ்டங்க. எங்க கஷ்டம் படிக்க வைக்கிறது? அல்லாஹ்தாலா அவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூலை கொடுத்துருக்குறான், அவ்வளவு நிறைய ஸ்கூல் இருக்குது, படிக்க வைங்க. எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல படித்து தான் பெரிய பட்டதாரி ஆகி கிழிச்சாங்களா? என்ன தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த மாதிரி ஏழை எளியவர்களுடைய ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் நிறைய சமுதாயத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களிடத்துலையும் கோடிக்கணக்கான ரூபா சும்மா கிடக்குது பேங்க்ல. புரியுதுங்களா? திடீர்னு செத்து போயிடும். ஒரே ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு. அல்லாஹ்தாலா மலக்குல் மௌத்துல இவனை வசியத்து பண்றதுக்கு கூட இவனுக்கு நேரம் கொடுக்காதுன்றான். எப்படி? வசியத்து செய்யறது இருக்கா இல்லையா, அதுக்கு கூட நேரம் கொடுக்காது இந்த கஞ்ச கர்மி பிசினாரிக்கு. உடனே அடிச்சு மண்டையில கூட்டி தூக்கிட்டு வந்துரு அப்படின்றான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு டப்பு 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 டப்புன்னு மூத்தா போயிட்டே இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று, நமக்கு சக்தி இருக்குதா, நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டியது இல்லையா? அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுடைய ஏழைகளுக்கு காசை கொடுத்து கொடுத்து பெற்றுக்குங்கப்பா, படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க. நம்ம என்னத்தங்க கொண்டு போயிட போறோம் மறுமைக்கு? இதை தாங்க மறுமைக்கு கொண்டு போவோம். புரியுதா? நம்ம பேங்க்ல இருக்கிற பேலன்ஸு நம்ம புள்ள எடுத்து ஆட்டையை போட்டு மாட்டையை போட்டு அவன் பாட்டுக்கு ஊரை சுத்துவான். சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அதாவது இன்று சில பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு அவங்க குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை பிக்னிக் போறாங்களே, எங்கேயாவது போறாங்களே, அந்த செலவை வச்சு 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். நான் அவங்க போவாதீங்கன்னு அவங்கள சொல்ல வரல. புரியுதா? ஆனா எதற்கு சொல்ல வருகிறேன்? ஏழைகளுக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தில் கருமித்தனத்தை காட்டிவிட்டு தனக்கு சுகத்துக்காக வேண்டி செலவழிப்பதிலே கருமித்தனம் இல்லாமல் இவ்வளவு பெரிய, அது வீண் விரயமான ஒரு போக்கிலே செல்கிறார்கள். அதுதான் இங்கே கண்டிக்கப்படுகிறது. புரியுதா? இது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் ஃபேக்ட். அதை நான் சொல்றேன். அல்லாஹ் போதுமானவன். சரியா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆகமான ஒரு மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனா அவசியமானதை விட்டுவிட்டு, புரியுதுங்களா, அவசியமானதை விட்டுட்டு அனாவசியமானதற்கு செலவு செய்தே நாம் முஸ்லிம் சமூகம் நம்மையும் கெடுத்துக்கொண்டோம், சமூகத்தையும் கெடுத்துக்கொண்டோம். நான் இன்னொரு விஷயம் கூட சொல்வேன், எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நாளைக்கு போய் யார்ட்டையும் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, நான் அல்லாட்ட போய் சொல்லிடுவேன். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 10 புள்ள 5 புள்ள 7 புள்ள 12 புள்ளன்னு ஆம்பளை பிள்ளைங்க இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம அனுப்பியிருக்கலாம். போங்கடா எல்லாரும் கசாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு. புரியுதா இல்லையா? நம்ம ஒரு புள்ள பெற்றிருக்கிறதுனால தான் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் சமூகத்தை பாதுகாக்கணும், இந்த கான்செப்டே போயிருச்சு. ஏன்னா இவனும் ஒருத்தன், இவங்க அத்தாவுக்கு இவனுக்கு பிறந்ததும் ஒருத்தன் சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யறதுக்கு என்ன ஆசை வரும் இவங்களுக்கெல்லாம்? ஒண்ணுமே வராது. தான் பிள்ளைய வளர்க்கணும், பெருசாக்கணும், அவன் பிள்ளைய பார்க்கணும், அதை பார்க்கணும், அவன் சொத்து சுகத்தோட வாழணும், அவன் எனக்கு மேல பங்களாவை வாங்கணும், எனக்கு மேல சொத்தை சேர்க்கணும், அதை பார்த்து பெருமைப்படணும். இது ஒரு பெருமையா? நம்முடைய பிள்ளைகள் ஷஹீதாகுவதை கொண்டு பெருமைப்படணும். நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றதை பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாழ்றதை பார்த்து பெருமைப்படணும். அதுதான் உண்மையான பெருமை. பாருங்க, ஒரு சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்விடத்துல நாளை நான் சந்தோஷத்தோட வருவேன், என்னுடைய 4 பிள்ளைகளை உனக்காக வேண்டி யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் தியாகம் செய்தேன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்மணிகளை நினைச்சு பாருங்க. இதுல வேற நமக்கு பேர் வச்சுக்க வேண்டியது ஒரிஜினல் செலஃபி, சூப்பர் செலஃபி, ஒரிஜினல் சுன்னத்துல் ஜமாத்து, ஒரிஜினல் அஹ்லு சுன்னா, என்னென்னமோ எல்லா பேரும். இந்த பேரெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்தவனே கேட்பான் அல்லாஹ்வுத்தாலா, அமல் இருக்கா, ஈமான் இருக்கா, வா, இல்லாட்டி போயிட்டே இருந்துருவான். பேரை வச்சா அல்லாஹ்வுத்தாலா டோக்கன் கொடுப்பான் சொர்க்கத்துக்கு. வபஅஸ் ராஇயஹா ஃபித் தஸ்ரி வஃப்ஜுர் லஹு ஸமத வபாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலதி. அப்போ குழந்தைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். குழந்தைகள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். ஓரளவுக்கு அரபுகளிடத்துல இந்த கலாச்சாரம் இருந்துச்சு. இப்போ அந்த முட்டா பசங்களும் வெள்ளைக்காரங்களோட போய் சேர்ந்து இப்போ அவனும் ஒன்னே போதும் கண்ணே கண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் குறைச்சிக்கிட்டே வராங்க, ஒரு சில நல்ல மக்களை தவிர. நான் பொதுவாக முஸ்லீம் சமூகத்தில் சொல்லுவேன், ஏழைகள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, பணக்காரங்க குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. புரியுதா? அவ்வளவு காசு இருக்கிற பணக்காரங்களுக்கு பத்தாதுங்கிறது. ஏழைகள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறத வச்சு சம்பாதிப்போம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த குழந்தைகளையாச்சும் பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தைகள்ல பரக்கத்துக்காண்டி துஆ செய்வது என்பது, யா அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தீனுடைய பாக்கியத்தை கொடு. இரண்டாவது பரக்கத் என்ன?
ஒன்று குழந்தைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, இரண்டாவது என்ன, அந்த குழந்தைகளை தீன்தாரிகளாக மார்க்க பற்றாளர்களாக ஆக்கு. யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை எனக்கு பரக்கத்து கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. யா அல்லாஹ் எனக்கு அதிகமான குழந்தைகளை கொடு என்பதும் இருக்கிறது. யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அதாவது இஸ்லாமிய தீனை பின்பற்றக்கூடியவர்களாக, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு உன்னுடைய ரஹ்மத்துக்கு உரித்தானவர்களாக ஆக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான துவாக்கள் நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அல்லாஹும் வபாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த இரண்டாம் கட்ட வளர்ச்சி, முதல் கட்ட வளர்ச்சி சஹாபாக்கள், இரண்டாம் கட்ட வளர்ச்சி என்பது தாபிஈன்களுடைய காலம். இந்த தாபிஈன்களுடைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், யமன் நாடு என்பது எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்துகளை உடைய நாடாக ஆனது. அங்கிருந்து மார்க்க அறிஞர்கள், கல்வியாளர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தலைமுறையிலும் சிறந்த மார்க்க அறிஞர்களை, சிறந்த கல்வியாளர்களை, சிறந்த தியாகிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கவனிங்க, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அகாம ஸலாத கான முஸ்லிமா. இந்த பாருங்க, பிரச்சனையை விடுங்க, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவன் முஸ்லிமாக இருப்பான். ஒரு மனிதன் தொழுகிறானா, 5 நேர தொழுகைய சரியா தொழுகிறானா, நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி, முடிந்தது. அதான் இஸ்லாம். ஒமன் ஆத ஸகாத கான முஹ்சினா. அதற்கடுத்து ஜக்காத்தை அவர் சரியாக கொடுக்கிறாரா, ஜக்காத்தை சரியாக வழங்குகிறாரா, கான முஹ்சினா, அவர் இஹ்சான் உடையவராக, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இன்னும் உயர்ந்த தகுதி, அல்லாஹு தாலாவுடைய பயம் உடையவராக, அதுபோன்று பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய, பிறருக்கு நற்கர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு தியாகியாக, ஒரு நன்மையாளராக இருப்பார். ஒமன் ஆத்த ஸகாத்த கான முஹ்சினா, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நல்லவராக, புண்ணியஸ்தராக அவர் ஆகிவிடுவார். ஒமன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் சாட்சி சொல்வாரோ, கான முஹ்லிஸா, அவர் மன தூய்மை உடையவராக ஆகிவிடுவார். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை கொண்டு ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதை கொண்டு நம்முடைய ஈமானை வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒமன் ஷஹித லா இலாஹ இல்லல்லாஹ் கான முஹ்லிஸா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கவனிங்க, திரும்ப படிக்கிற, மன் அகாம ஸலாத கான முஹ்சினா. உங்க எல்லா பிரச்சனையும் லேபிளையும் கொண்டு போய் தூர வச்சிருங்க, புரியுதா? மன் அகாம ஸலாத கான முஹ்சினா, யார் தொழுகையை நிலைநிறுத்துவாரோ அவர் முஸ்லிம். ஒமன் ஆத ஸகாத கான முஹ்சினா, யார் ஜக்காத்தை சரியாக கொடுப்பாரோ அவர் முஹ்சின். முஹ்சின் என்றால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய புண்ணியஸ்தர், நன்மையாளர். ஒமன் ஷஹிதன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர உண்மையில் வேறு யாரும் இல்லை என்று யார் சாட்சி சொல்வாரோ, கான முஹ்லிஸா, அவர் மிகுந்த மன தூய்மை உடையவர். அடுத்து, லக்கும் யா பனி நஹ்தின் வதாயிஉ ஷிர்கி வவதாயிஉல் மில்கி லா துல்கித் ஃபிஸ் ஸகாத்தி வலா துல்ஹித் ஃபில் ஹயாத்தி வலா ததசாகல் அனிஸ் ஸலவாத்தி. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஹது குடும்பத்தார்கள், அவர்களுடைய சமூகத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நோக்கி ஒரு அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். நஹது குடும்பத்தார்களே, உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு உரிமையானது. என்ன உரிமை? வதாயிஉ ஷிர்கி, நீங்க முஷ்ரிக்காக இருக்கும்போது, இணை வைத்தலிலே நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்குள் என்னென்ன ஒப்பந்தங்கள், உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ நன்மையான விஷயங்கள்ல, அந்த உடன்படிக்கைகளை எல்லாம் இப்ப நீங்க உங்களுக்குள் முறிக்க வேண்டாம். எவ்வளவு மகத்தான மார்க்கம் பாருங்க. இப்ப ஒரே குடும்பத்தார்கள், ஒரு குடும்பத்துல ஒரு பகுதி முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், இன்னொரு பகுதி முஸ்லீம் ஆகல. அவர்கள் நம்மை எதிர்த்து சண்டையிடாதவரை, நம்மை எதிர்த்து ஆயுதம் தூக்காதவரை நாம் அவர்களுக்கு நம்முடைய பகைமையை காட்ட மாட்டோம், அவர்களுக்கு நாம் வஞ்சகம் செய்ய மாட்டோம். எவ்வளவு மகத்தான அற்புதமான நீதமான மார்க்கம் பாருங்க, புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்று, அதிலும் முஸ்லிம்களிலேயே டாப் கிளாஸ் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கூட்டம், அவர்களுடைய குணமே வஞ்சகமாக, அவர்களுடைய குணமே ஒரு தீய பழிவாங்குதலாக, அதுபோன்று ஒரு கெட்ட பகைமையை மறைத்து கொண்டு அதற்கேற்ப அஜெண்டாக்களை தயார் செய்வதாக மாறிவிட்டது. மிகுந்த மனதிற்கு வருத்தத்தை தருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, பனு நஹ்து குடும்பத்தார்களே லக்கும் வதாயு ஷிர்க், ஐயாமுல் ஜாஹிலியால ஷிர்க்ல நீங்க மக்களோடு என்னென்ன ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் செய்திருக்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் நீங்க பேடுங்க. அதுல நாங்க குறுக்கிட மாட்டோம், அதுல நாங்கள் உங்களை தடை செய்ய மாட்டோம். இது நீங்க இஸ்லாமுக்கு முன்னாடி போட்ட உடன்படிக்கைகள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஆடுகள் இங்க வரலாம், எங்களுடைய குடும்பத்தா பிரிஞ்சு பிரிஞ்சு தானே வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரி என்னென்ன ஒரு பொது நன்மைகளோடு நீங்கள் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டீர்களோ அந்த ஷிர்க்குல துணை போகாத வரைக்கும், இதுல ஷிர்க்கிலையும் அக்கிரமத்திலையும் துணை போகாத வரைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக பேணி கொள்ளலாம். அது போன்று மில்கி, வதாயுல் மில்க் என்றால் என்ன? அல் வதாயு என்பது வதியாவுடைய பன்மை. வதாயுல் மில்கி, உங்களுக்கு சொந்தமான செல்வங்கள்ல என்னென்ன கடமைகள், என்னென்ன பொறுப்புகள் உங்களுக்கு இஸ்லாமின் மூலமாக கடமையாக்கப்பட்டனவோ அவற்றை நீங்கள் செய்து விடுங்கள். ஜக்காத்து சதக்கா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். அப்ப எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அப்ப உங்களுடைய உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் அவற்றை நீங்க சரியா செய்து கொண்டே இருங்க. அதே நேரத்துல உங்களுடைய சொத்து சுகத்துல இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக என்ன கடமைகள் கொடுக்கப்பட்டனவோ அந்த கடமைகளை நீங்க சரியா செய்யுங்க. அடுத்து சொன்னார்கள், லா துல்கித் ஃபி ஸகாத்தி, ஜக்காத்திலே நீங்கள் அநியாயம் அக்கிரமம் செய்து விடாதீர்கள். ஜக்காத்து கொடுப்பதை நிறுத்தி விடாதீர்கள், ஜக்காத்தை தடுத்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்போ ஒரு சமூகம் உயர்வதற்கு, ஒரு சமூகம் அல்லாஹ்விடத்திலே ஓங்குவதற்கு, அந்த சமூகத்திற்கான கட்டமைப்பை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவதற்கு ஜக்காத் என்பது ரொம்ப முக்கியமான, மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு சமூகம் இந்த ஜக்காத்தை வீணடித்ததோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சமூகம் சிதறி சின்ன பின்னமாகி வீணா போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தஆலாவுடைய இந்த தீன்ல தொழுகை மட்டுமல்ல உயர்ந்த வணக்கம், தொழுகை உயர்ந்த வணக்கம் தான், ரொம்ப உயர்ந்த வணக்கம், ரொம்ப உயர்ந்த வணக்கம், ரொம்ப உயர்ந்த வணக்கம். அதே தரத்திலே ஏழைகளுக்கான உரிமையும் அங்கே மார்க்க வரியாக ஆக்கப்பட்டு, அது ஜக்காத்தாக ஆக்கப்பட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு இபாதத்தாக, ஒன்றிணைந்த ஒரு இபாதத்தாக, தொழுகை என்ற உடல் சார்ந்த ஒரு இபாதத்தோடு பொருள் சார்ந்த ஜக்காத்தும் இணைக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒருவன் நான் தொழுகையில் கவனமாக இருப்பேன், ஜக்காத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வானேயானால் அவன் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அந்த ஜக்காத்தை மறுத்தவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து அவர்களை வழிக்கு கொண்டு வந்தது இந்த இடத்துல நாம் மிகவும் நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்வு. கவனிங்க. அப்ப லா துல்கித் ஃபி ஸகாத்தி, ஜக்காத்தை நீங்கள் தடுத்து விடாதீர்கள், அதை சரியான முறையில கொடுத்து கொண்டே இருங்கள். வலா துல்ஹித் ஃபில் ஹயாத்தி, இந்த வார்த்தை இருக்குது, நம்மளெல்லாம் நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். வலா துல்ஹித் ஃபில் ஹயாத்தி, வாழ்நாளில் ஒரு முறை கூட, வாழ்நாளில் நினைத்து நினைக்காமல் கூட நீ சத்தியத்திலிருந்து நீதத்திலிருந்து சாய்ந்து விடாதே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு மனிதன் பெரிய தொழுகையாளியா இருப்பான், பெரிய தௌஹீத்வாதியாக இருப்பான், மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் அவ்வளவு இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் பேசினாலோ அவர்கள் செயல்பட்டாலோ வரம்பு மீறி செயல்படுவார்கள், உண்மையை மறைத்து அல்லது உண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களுக்கு முரணானது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது நீங்க மக்களுக்கு மத்தியில பழகும் பொழுது அவர் முஸ்லிமா காஃபிரான்னு நீங்க பார்க்க முடியாது. யாரிடத்துல உண்மை இருக்கு, யாரிடத்துல நீதம் இருக்கு என்றுதான் நீங்கள் பார்த்து அதற்கேற்ப நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டுமே தவிர, முஸ்லிம் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தப்புகளை தவறுகளை நீங்கள் ஆதரிப்பவர்களாகவோ, காஃபிர்கள் என்பதற்காக அவர்களுடைய நன்மைகளை உண்மைகளை அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நீதங்களை நீங்கள் மறுப்பவர்களாக ஆகிவிடுவீர்களே, ஆனால் நீங்கள் உண்மையான முஸ்லிம் அல்லவே அல்ல. வலா துல்ஹித் ஃபில் ஹயாத்தி, துல்ஹித் என்றால் ஐ லா தஅதில் அனில் ஹக்கி வலா தமில் இலல் ஃபசாதி வதுல்மில் இபாதி ஃபில் பிலாதி, நீங்கள் சத்தியத்திலிருந்து தடம் புரண்டு விடாதீர்கள், உண்மையிலிருந்து நீதத்திலிருந்து நீங்கள் விலகி விடாதீர்கள், அடியார்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்வதின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மிக மிக வெறுக்கப்பட்ட, மிக மிக எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு கடுமையான பாவம் உண்மைக்கு நீதத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்வது. அல்லாஹு தஆலா
சூரா அன்-நஹ்ல்ல 90வது வசனம். கண்ணியத்திற்குரிய நம்முடைய குலபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் ஓதிய மிகப்பெரிய வசனம். இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி, இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி. 3 விஷயங்களை அல்லாஹ் ஏவுறான், 3 விஷயங்களை அல்லாஹ் தடுக்கிறான். இது தனி ஒரு தலைப்பா நம்ம பயான் செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்புறோம், கண்டிப்பா கேளுங்க. அல்லாஹு தஆலா முதலாவதாக நீதத்தை ஏவுகிறான். முதலாவதாக இன்னல்லாஹ் யஅ்முரு பில் அத்ல், நீதத்தை ஏவுகிறான். சத்திய நீதம் உண்மை எதுவோ அதுக்கு சப்போர்ட் பண்ணு. அத்தா தாயி தகப்பா, உனக்கு விருப்பமான நாடு, நீ வசிக்கிற நாடு, நீ வசிக்காத நாடு, நீ வேண்டிய நாடு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீத 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 நேர்ம நேர்ம, அதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ் யஅ்முரு பில் அத்ல். அடுத்து இன்னல்லாஹ் யஅ்முரு பில் அத்ல் வல் இஹ்சான், பிறருக்கு நன்மை செய், பிறருக்கு கொடுத்து கொண்டே இரு, பிறருக்கு உபகாரம் செய்து கொண்டே இரு. வயீத்தா இதில் குர்பா, உறவுகளுக்கு கொடுத்து கொண்டே இரு. பொதுவாக கொடுக்கிறது, உறவுகளுக்கு கொடுக்கிறது. அடுத்து 3ஐ அல்லாஹ் தடுக்கிறான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா, ஆபாசங்கள், அசிங்கங்கள், விபச்சாரங்கள், விபச்சாரத்தை சுற்றி உள்ள செயல்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் தடுக்கினான். வல் முன்கர், கெட்ட செயல்கள், மது அருந்துறது, அதே போல திருடுறது, கொள்ளையடிக்கிறது எல்லாமே. அடுத்து வல் பகி, ஒருவரின் மீது அநியாயம், அக்கிரமம் செய்வது, எல்லை மீறுவது, பிறருடைய உரிமையில் கை வைப்பதிலிருந்து அல்லாஹு தஆலா தடுக்கினான். 3 விஷயங்களை அல்லாஹ் ஏவுறான், 3 விஷயங்களை அல்லாஹ் தடுக்கிறான். எவ்வளவு மகத்தான மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது பிறகு கூட மார்க்கத்தை பேசிக்கொண்டு நீதத்தை தவறுவோமையானால் எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க. வலா துல்ஹித் ஃபில் ஹயாத்தி, வாழ்க்கையிலே நீ நீதம் தவறிவிடாதே. வலா ததசாக்கல் அனிஸ் ஸலவாத்தி, தொழுகைகளை நிறைவேற்றுவதிலே சோம்பேறித்தனம் படாதே, தொழுகைகளை சுமையாக நினைக்காதே, தொழுகைகளை நீ தாமதப்படுத்தாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகிய துஆக்களையும் அழகிய உபதேசங்களையும் அந்த நஹ்து மக்களுக்கு சொன்னார்கள். இன்னும் அவர்களுக்கு கூறிய மற்றொரு உபதேசம் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் தான் நினைச்சோம். அந்த 2வது பகுதி. வகத்தப லஹும் ஃபில் வதீஃபத்தில் ஃபரீதத்து வலக்குமுல் ஆரிது வல் ஃபரீஷு வதுல் இனானிர் ரகூபு வல் ஃபலுவுல் வபீசு லா யும்னஉ சர்ஹுக்கும் வலா யுஅபது தல்ஹுக்கும் வலா யுஹ்பசு தர்ருக்கும் மா லம் துத்மிரு ரிமாக வ தஅகுலு ரிபாக மன் அகர்ர ஃபலஹுல் வஃபா பில் அஹ்தி வல் ஸிம்மதி வ மன் அபா ஃபஅலைஹி ரிபுவத்து. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம். நான் சொல்லியதிலே தவறு இருந்தால் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. நான் சொல்லியதில் நல்ல விஷயங்களை, உண்மையான சத்தியமான விஷயங்களை மட்டும் அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களில் நிலைநிறுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி இக்ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah ونعوذ بك من النار. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. آمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.